நேர்களே, இன்னைக்கு முக்கிய செய்தி பார்த்துருப்பீங்க. தேர்தல் பத்திர நன்கொடை திட்டம் ரத்து, இது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது என்று உச்ச நீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. இந்நேரம் நிறைய எக்ஸ்பிளைனர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா என்ன என்று. கடந்த பிஜேபி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வந்து இன்று அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி இது சார்ந்த அரசு மேற்கொண்டிருந்த சட்ட திருத்தங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதை வரவேற்கின்றன. இது பாஜக வந்து பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கான ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்தாங்க, இது சரியல்ல என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இந்த நன்கொடை வரணும் அப்படிங்கிறதுனால, ஒரு பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால இதை கொண்டு வந்தோம், இதனது நோக்கம் உயரியது என்று பாரதிய ஜனதா சொல்கிறது. தேர்தல் பத்திரம் ரத்து பாஜகவுக்கு பின்னடைவா, மத்திய அரசுக்கு பின்னடைவா? இந்த விவாதத்தில் விரிவாக விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நிறைய விருந்தினர்கள் இணைகிறார்கள். திரு பொன்ராஜ் அவர்கள் நம்முடைய இணைகிறார், மற்றும் திரு எம் குமார் அவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர், திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இணைகிறார் வலதுசாரி சிந்தனையாளர். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் இணையிருக்கிறார், மற்றும் திரு சேலம் தரணிதரன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளரும் இணைய இருக்கிறார். திரு பொன்ராஜ் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதனது நோக்கம் உயரியது. இது வந்து கொண்டு வந்ததுடைய நோக்கமே ரகசியமாக நடந்துட்டதெல்லாம் வெளிப்படையாக நடக்கணும், ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்கிறது, மத்திய அரசு சொல்கிறது. இது பாஜகவுக்கு மத்திய அரசுக்கெல்லாம் பின்னடைவுன்னு பார்க்க முடியுமா என்ன? உடைய சுருக்கமான முதற்கட்டு பார்வை. பிஜேபி கொண்டு வரக்கூடிய அனைத்து சட்டங்களுமே ஒரு உயர்வான நோக்கத்தை கொண்டவைதான் என்று பிரசன்ட் பண்ணப்படுகிறது. அப்படி உயர்வான நோக்கத்தை கொண்ட எந்த சட்டத்தையும் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதே கிடையாது. ஒவ்வொரு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வரும் பொழுது அது வந்து அவசரமாக தாக்கல் செய்யப்படும், அறுதி பெரும்பான்மையை வைத்து அது நிறைவேற்றப்படும், அது உடனடியாக அமல்படுத்தப்படும், பிரசிடென்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பார். இதுதான் நம்ம வழக்கமாக பார்த்து கொண்டிருக்கிற சட்டங்கள். அது ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்லை ஃபார்ம் பில் 2020 இருக்கட்டும், சிஏஏ சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை நீட்டு சட்டங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயமாக இருக்கட்டும், எந்த சட்டங்களாக இருக்கட்டும். ஆனால் இத்தனை சட்டங்களிலுமே இன்றைக்கு இந்த ஒரு 5 நீதிபதிகள் அமர்வு கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சு இன்றைக்கு கொடுத்திருக்க தீர்ப்பு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. இது இவர்கள் சொல்லிய அனைத்துமே வந்து அதற்கு எதிராகத்தான் இவர்கள் நடந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொன்னாங்க பிளாக் மணியை கொண்டு வர போகிறோம், ஒழிக்க போகிறோம் இதன் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்டதுக்கு எந்த விதமான பதிலும் இவரிடம் இல்லை. இது எப்படி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பிளாக் மணி ஒழிப்பாங்க வருது இல்ல? எஸ், பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்ததுக்கு பிறகு அப்புறம் எப்படி 2022-23 பிஜேபிக்கு வந்த மொத்த பணம் 2360 கோடி. அதில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேருந்து வந்த பணம் 1300 கோடி தான். மிச்ச பணம் எப்படி வந்தது, எதன் மூலமாக வந்தது, யாருக்கு தெரியும்? நிறைய வகைகள் இருக்குல்ல, எந்த சேனலில் வந்துச்சு? அப்போ ஆமாம், எத்தனையோ டொனேஷன் இருக்குது. வேறு என்ன வெளியில் வரும் அந்த பணம்? இல்லை பிஸ்னஸ் நடத்தி அதன் மூலமாக வருதா அரசியல் கட்சிக்கு? எப்படி வருகிறது அந்த பணம்? அதுக்கான என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? டிரான்ஸ்பரன்சி இருக்கா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து இது வந்து சர்டிஃபை பண்ணதா கேட்டிருக்காங்களா இல்லையா? ஓட்டர்ஸ் ரைட் டு நோ ப்ரிவைல் ஆயிருக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஓட்டர்ஸ் ரைட் டு இட் இஸ் இன்ஃப்ரிஞ்சஸ் த ரைட் டு ஓட்டர்ஸ் அப்படின்றத ஜஸ்டிஸ் கண்ணா வந்து தெளிவாக இங்கே வந்து கோடிட்டு காட்டியிருக்காரு. ஸ்கீம் ஃபெயில்ஸ் டு மீட் த பேலன்சிங் ப்ராங் ஆஃப் த ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அப்போ இத்தனை அப்சர்வேஷனை வந்து இந்த ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ நீங்கள் எந்த நல்ல நோக்கத்துக்கு தானே கொண்டு வந்தீங்க? அந்த நல்ல நோக்கம் இங்கே டிஃபீட் ஆகிருக்கு. அப்போ எப்படி டிஃபீட் ஆனது? எப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த ஸ்கீமையும் நீங்கள் 3 சட்டத்தை திருத்தி, அதாவது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை திருத்திருக்கீங்க. திருத்தி என்ன பண்ணியிருக்கீங்க? நோ நீட் டு பி டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ஐடி இன்கம் டேக்ஸ் ஆக்டை திருத்தி இதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷனை கொடுத்துருக்கீங்க. 3வது கம்பெனிஸ் ஆக்டை திருத்தி நோ நீட் டு டிஸ்க்ளோஸ்ன்னு சொல்கிறீங்க. இதில் எங்கெங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குது? இதில் எங்கெங்கே டெமோக்ரஸி இருக்குது? அப்போ ஒரு சட்டத்தை எப்படியெல்லாம் வளைக்க முடியும்? இதை ஃபைனான்ஸ் பில்லில் வந்து அருண் ஜேட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா கேள்வி கேட்க முடியாது ஃபினான்ஸ் பில். அப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே கிளாண்டஸ்டைன் எஃபர்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ஒரு மறைமுகமாக கொண்டு வரீங்க.
வெளியே போய் இதுக்கு தங்கம் முலாம் பூசுறீங்க, நாங்கள் வந்து டெமோக்ரஸியை பாதுகாக்கிறோம், பிளாக் மணியை ஒழிக்கிறோம், டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரோம், ஆனால் வெளியே நடக்கிற அனைத்தும் அதற்கு எதிராக நடக்கிறது. ஆன்டி டிரான்ஸ்பரன்சி ஒன்று சொல்றாங்க. நான் கம் பேக் டு யூ, we'll have a freewheeling discussion. திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ரெஸ்பாண்ட். இல்லை, எனக்கு நீதிபதிகள் சொல்கிறத விட நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி வள்ளுவன் அவன் தான் சொல்கிறான், பொய்மையும் வாய்மையுடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில்ங்கிறான். புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்ங்கிறான். அதாவது ஒரு அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்விக்கு 2-3 கேள்வி வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கிறேன். இப்போது எம்எல்ஏ எம்பி எல்லாம் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம், நாம் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நாம் சொல்லக்கூடாது, சொன்னால் அது குற்றம். இப்போ அவங்க ஓட்டு போடுறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஓட்டு போடுறாங்க, அல்லது ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுறாங்க, அது ஏன் சொல்லக்கூடாது? அவங்க போய் சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலையோ ஓட்டு போடும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதுக்கான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிப்போம். ஆர்டிஐ மூலமாக இதில் எதுவுமே தெரியலைன்னு கேட்டால் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு இது சொல்லுங்கள். இந்த ஆர்டிஐ கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது, அன்றையிலேருந்து இந்த பாண்டு வர்ற வரைக்கும் ஒரு ஆர்டிஐ யாராவது ஒரு வாக்காளன், ஒரே ஒரு வாக்காளன் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், இதுக்கு வந்து இத்தனை கோடி எங்கேருந்து பணம் வந்ததுன்னு கேட்டு எங்கேயாவது விண்ணப்பிச்சானா? யாராவது ஒரு வாக்காளன் வேணாங்க, பொதுஜனம்னு வச்சுப்போம், எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, யாராவது போய் ஆர்டிஐயில் கொடுத்து இந்த கட்சிக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? கேட்கல. கேட்க முடியும்ல, கேட்கலாம்ல, கேட்கலாம். ஆனால் கேட்கல. ஏன் கேட்கலன்னா அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அதை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஊழல்னு நீங்கள் பேசுகிறதாக இருந்தால் அதில் என்ன சின்ன கல் பெத்த கல்? டிஎம்கேக்கு வந்திருக்கிறதுல 97% இந்த பாண்டு மூலமாக தான் வந்திருக்கு அப்படின்ற தகவல் வெளில வருது. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தினீங்க, உங்களால் கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நான் ஒத்துழையாமை இழக்கம் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் இந்தியாவிலேயே 2வது மாநில கட்சி பயனடைவீங்க, மற்றவங்க அப்படி இருக்கணுமா? இந்த சிஸ்டம் வந்தாச்சு, சட்டம்னு வந்தாச்சு, சட்டத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் சட்டத்தை அப்படியே எதிர்த்து பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி இருப்பாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. நம்ம பொன்ராஜையா என்ன சொன்னாரு, விவாதிக்காமையே கொண்டு வந்துட்டாங்க. விவாதிச்சிருந்தா அதை நாங்கள் மறுத்திருப்போம், அதானே அதுக்கு அர்த்தம். அப்போ மறுத்திருந்தா அப்புறம் ஏன் அதை போய் வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேண்டாமா? அதாவதுங்க, கல் குடிச்சா தப்புன்னு நான் பேசிட்டு அப்புறம் சைடில் உட்காந்து குடிச்சேன்னா என்ன அர்த்தம்? குடிச்சதுலேயே 2வது மாநில கட்சி நான் தான் என்ன அர்த்தம்? அரசியல்னா இப்படித்தான் நடக்கணுங்கிறதுக்கு ஒன்று இருக்குங்க. ஒரு சின்ன உதாரணம் நம்ம தரணிதரன் ஐயா சொல்லிடுவார். பல வருடங்களுக்கு முன்னாடி உண்டி கொடுக்குவாங்க பிரச்சாரம் நடக்கும்போது, அரையனா காலனான்னு வரும். 51 ரூபா கலெக்ட் ஆச்சுன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க, அடுத்த நாள் பேப்பரில் வரும். 51 ரூபாய் அரணா காலனா கொடுக்கணும்னா 2500 பேர் காசு போட்டிருக்கணும், அப்படி தான் வரணும். அது கேட்கறதுங்கிறது வந்து உண்டி குலுக்கி வந்ததாகத்தான் சொல்லுவாங்க. ஆனால் பணம், நான் சொல்றது கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த சொல்றேன். கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு ஒரு முடிவை எடுத்துட்டு அரசியல் கட்சியே கருப்பு பணம் மூலமா பணம் வாங்கும்னு சொன்னா அந்த கேள்விக்கு ஒரு மனசாட்சி பதில் சொல்லணுமா வேண்டாமா? இப்ப என்னாச்சு உங்களுக்கு? எதெல்லாம் கருப்பாக வந்ததோ, எதெல்லாம் இருட்டில் வந்ததோ, எதெல்லாம் ஒரு விதமான நிழலாக கூட தெரியாமல் வந்ததோ அது வெளிச்சமா தான் வருது. அது எலக்ட்ரல் பண்ட்ஸ்ல எல்லாம் வெளிச்சமா தான் வருது. ஆமா, வங்கி மூலமா தானே வருது, வெள்ளையா தானே வருது. எனக்கு முதல்ல ஒரு ஓட்டருக்கு தெரியாது இல்ல, why is the voter? நான் அதுக்கு தான் கேட்டேங்க, எந்த ஓட்டராவது இதுவரைக்கும் எந்த தொலைக்காட்சியின் முன்னாடியாவது அல்லது ஆர்டிஐ மூலமாக இந்த கேள்வியை கேட்டானான்னு கேட்டா மக்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னு சொன்னா இப்படி எல்லாம் பணம் செலவாகுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை வெள்ளையாக்க வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணார். அதாவது கருப்பாகவே இருந்துடக்கூடாது, வெள்ளையாக்கணும். ஆனா ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இன்னைக்கு வந்து இந்த டிமானிட்டைசேஷன் குற்றம் சாட்டுறாங்க இல்லைங்களா, கருப்பை வெள்ளையாக்குற திட்டம். இன்னும் கருப்பை வெள்ளையாக்குவது நல்லது தானே, கருப்பா இருந்ததானே தப்பு. 3 விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் 3 விஷயம் உங்களுக்கு முக்கியமா சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியம் இந்த விவாதத்துக்குள்ள. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த கருப்பு வெள்ளையா வரதுக்கு நிறைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் முயற்சி எடுத்தாங்க. இந்திரா காந்தி அம்மா 1000 ரூபாய் ஒழிச்சாங்க, டிவாலுவேஷன் கொண்டு வந்தார் பிரணாப் முகர்ஜி. ஆனால் சிதம்பரம் ஐயா 98 கொண்டு வந்தது, 99க்கு அப்புறம் கொண்டு வந்தது என்ன தெரியுமா? சிதம்பரம் ஐயா வருடத்தை மறந்துருங்க, வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னு அவர் கொண்டு வந்தாரா? 97 இதில் கொண்டு வந்தாரா? அந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்னுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? நீங்கள் எங்கிருந்து சம்பாதித்து அந்த பணத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இத்தனை நாளுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா போறோம். இத்தனை நாளுக்குள்ள இன்கம் டாக்ஸ்ல கொண்டு வந்து கணக்குல காட்டிட்டீங்கன்னா போறோம், எங்க இருந்து நீங்க சம்பாதிச்சீங்கன்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேள்வி ஒரு நாடு கேட்க வேண்டிய அவசியம் எதுக்காக வந்தது?
எதுக்காக ஒரு நாடு மக்களிடம் நீ எங்கிருந்து சம்பாதிச்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒழுக்கமா கொண்டு கொடுத்து கருப்பை வெள்ளையாக்குன்னு ஏன் சொல்ல வந்தது? அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வி, அது என்னங்க 57% பிஜேபிக்கே போச்சு, 57% பிஜேபிக்கே போச்சு. பார்லிமெண்ட்ல 543ல 303 எடுத்துக்கிட்டா 60க்கு மேல வரலாங்க. அது ஏன் அரசுக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்க? எம்பி கணக்குல எடுத்துக்கிட்டாலே அதுக்கு 57% வரலாமே. திரு தரணிதரன், would you like to respond? சார், அவர் என்ன நினைக்கிறாருன்னா மக்கள் முட்டாளு, அதனால் நம்ம வந்து ஏதோ சம்மந்தமெல்லாம் பேசி திசை திருப்பிடலாம் அப்படிங்கிறது. ஒரு ஜனநாயகம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும், சரிங்களா? $1 1 ரூபா ஒரு ஓட்டுன்னு இருக்கக்கூடாது. சரிங்க, எந்த ஜனநாயகமாக இருந்தாலும் காசோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சதுன்னா அங்கே ஜனநாயகமே இருக்காது. ஏன்னா யூ ஹேவ் லாபிஸ் பிளேயிங் a மேஜர் ரோல். இவர் சொன்னது 2-3 தவறுகள் இருக்குது. தேர்தல் பத்திரத்தில் முதல் பிரச்சனை என்னன்னா, யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஒன்றிய பாஜக சார் யாருக்கும் தெரியாது. செலக்டிவ் டிரான்ஸ்பரன்சி, அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, சரி நீங்கள் குறுக்கிடல, நான் குறுக்கிடல. ரெண்டாவது பிரச்சனை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எந்த கம்பெனி வேணாலும் கொடுக்கலாம், சரிங்களா? தேர்தல் பத்திரம் வரத்துக்கு முன்னாடி 20,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ டொனேஷன் வந்தாலும் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், சரிங்களா? அந்த கம்பெனி வந்து அவங்க டேர்ன் ஓவரில் 10% மேலே டொனேட் பண்ண முடியாது. ஆனால் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதுக்கு ஸ்கீம் கிடையாது. ப்ளஸ் ஷெல் கம்பெனிஸ் கூட இதில் டொனேட் பண்ணலாம், தாலிபான் கூட டொனேட் பண்ணலாம். தாலிபான் இப்போ பிஜேபிக்கு டொனேட் பண்ணாங்கன்னா கூட யாருக்குமே தெரியாது டொனேட் பண்ணிக்கலாம், ஏன்னா anyone can donate. ஸோ இதனால எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னால ஷெல் கம்பெனிஸ் மூலமா ரூட் ஆயிருக்கு ஃபண்ட் அதிகரிச்சிருக்கு. இதை நான் வந்து ஒயர் ஆர்டிகலாக 2021 எழுதுனா அது பார்லிமெண்ட் டிஸ்கஷன் நடந்தது ஆர்டிகல் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் 2021 2 years பேக். உங்களோட ஆர்டிகல்? ஆமா, என்னோட ஆர்டிகல். பட் அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்களும் அந்த திட்டத்தோட பெனிஃபிஷியரி ஏன் மாறினீங்க? இது வந்து ஒரு மோசமான ரூட்னா have you not benefited அப்படினு கேக்குறேன். சார், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் வருதுன்னா 76 ரூபாய் பாஜகக்கு போகுது, சரிங்களா? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து பாண்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நான் புரிய வச்சுக்கிறேன். நீங்க போய் 1000 ரூபாய்க்கும் பாண்ட் வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கும் பாண்ட் வாங்கலாம், 1 லட்சம் ரூபாய்க்கும் பாண்ட் வாங்கலாம், 10 லட்சம் ரூபாய்க்கும் பாண்ட் வாங்கலாம், 1 கோடி ரூபாய்க்கு பாண்ட் வாங்கலாம். இந்த டினாமினேஷன்ல விற்பாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, அரசியல் கட்சிகளுக்கு உலகம் ஃபுல்லா காசு வருது, ஆனா யார் காசு அளிக்கிறாங்க? வாக்காளர் காசு அளிக்கணும், சரிங்களா? வெறும் கார்பரேட் நண்பர்கள் காசு அளிக்கக்கூடாது. டேட்டா படி, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வச்ச டேட்டா படி 95% தேர்தல் பத்திரம் மூலமா பாஜக வந்த ஃபண்டிங் சரி, ஆல் பிஜேபி பொலிட்டிக்கல் ஃபண்டிங் சரி, கார்பரேட் இருந்து வருது. கார்பரேட்னா யாரு? 500 கோடிக்கு மேல ஃபண்டு டேர்ன் ஓவர் இருக்க நிறுவனம் இருந்து வருது. எவ்வளோ? 100 ரூபாய் உங்களுக்கு பாஜக வருதுன்னா 95 ரூபாய் யார் இருந்து வருதுன்னா 500 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் வர நிறுவனம் இருந்து. ஸோ நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு 1000, ஸோ எங்களுக்கு வந்து 1% கூட வரல ஓவரால் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. நீங்க அப்சல்யூட் நம்பர்ல பேசலாம். இது வரைக்கும் பாஜக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்கும் எவ்வளவு காசு வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் 4 மடங்கு அதோட காசு வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து அப்படி எதுவுமே வரல. இன்னொரு பிரச்சனை சொல்றேன் நான், எப்ப தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ 2017 மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்ப வந்து தேர்தல் பத்திரம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் கார்பரேட் டாக்ஸ் கிராஜுவலா ரெடியூஸ் ஆகுது. அந்த கிராஃப் நீங்க போட்டு பாருங்க, ரெண்டுமே ஒரே வருஷம். எந்த வருஷம் தேர்தல் கனெக்ஷன் டிரா பண்றீங்களா? குவிட் ப்ரோ கோங்கறீங்களா? ஆமா, எந்த வருஷம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அறிமுகப்படுத்துதோ, நான் ஆர்டிகல் அந்த கிராஃபையும் போட்டிருந்தேன், அந்த வருஷம் என்ன குறையுதுன்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் கிராஜுவலா குறையுது. அதே டைம்ல பேரலலா டாக்ஸஸ் ஆன் ஃபியூவல், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை அதிகரிக்குது. எதுக்காக? இந்த கார்பரேட் டாக்ஸ் நீங்க குறைச்சும் போது அரசாங்கத்துக்கு கிராஜுவலா இழப்பீடு ஏற்பட்டு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி இழப்பீடு ஏற்பட ஆரம்பிச்சது. அதை காம்பன்சேட் பண்றதுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தினாங்க. ஸோ அது கார்பரேட் வந்து தேர்தல் பத்திரம் மூலமா பாஜக ஃபண்ட் பண்றாங்க, அதர் ஃபண்டிங் மெத்தட் மூலமா. ஸோ அதனால அவங்களுக்கு you draw a connection. அவங்களுக்கு வந்து நீங்க கார்பரேட் டாக்ஸ் குறைக்கிறீங்க, ஆனா அரசாங்கத்துக்கு பட்ஜெட் டெபிசிட் வருது. கருத்து சொல்லிருக்கீங்க, அதுக்கு பதில் வாங்கிட்டு வந்தாரு. TDS ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த குவிட் ப்ரோ கோன்னு அவர் சஜஸ்ட் பண்றாருல, அது ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் மட்டும் இல்லை, நீதிமன்றமும் அதை சுட்டிக்காட்டி தன்னுடைய தீர்ப்பு. பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், நான் தான் அதுக்கு தான் வள்ளுவனை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். பொய்ன்னு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பொய் தாங்கிறதுல மேட்டர் முடிஞ்சிருச்சு. கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொல்லிருக்காரு, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் நானும் திரும்ப சொல்றேன். அதாவதுங்க, முன்னாடி எதுவுமே தெரியாம இருந்தது. ஒரு துண்டு 2 விரல் இப்படி போட்டு பண்ணிட்டு இருந்தது, 2 துண்டு கூட தெரியாது, விரல் கூட தெரியாது, எத்தனை விரல்னு தெரியாதுன்னு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா எவ்வளவு யாருக்கு வருதுன்னு தெரியுது. இப்போ அவரே சேர்த்து மூடி முடிச்சிடுற மாதிரி. இப்போ அவரே உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுக்குறாரு. 500 கோடியில இருந்து எத்தனை வந்தது, 300 கோடியில இருந்து எத்தனை வந்தது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? அடிப்படையில் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேர்தலுக்கு பணம் வர்றதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன உண்டி குடிக்கு 51 ரூபாய். நீங்க சொல்லிட்டீங்க. கேள்வி வந்து அரசுக்கும் இதுல வந்து ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நான்
இல்லையா? மாத்தி சொல்றேன் இல்லைங்க, நான் ஒரு மாத்தி குவிட் சொல்றேன். ப்ரோக்கான வாய்ப்பு இல்லையா? இல்லங்கிற. ஏன் தெரியுமா? இந்தி கூட்டணி நீங்க அமைச்சதனுடைய நோக்கம் என்ன? மோடி அவர்களை ஒழிக்கணும், இதானே? அப்ப நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கும் போது மக்களும் அதையே நினைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே பண்றீங்க. அப்ப பணம் கொடுக்கறவனும் அதே தானே நினைப்பான். இன்னொன்னு சொல்லுங்க, நான் ஆட்சியில் இருக்கேன் சார், எனக்கு பணம் வந்துருச்சு, நான் ஆட்சியில் இருக்கேன், எனக்கு பணம் வந்துருச்சு, அதுக்காக நான் டெண்டர் இல்லாம கொடுக்க முடியுமா? அதுக்காக நான் ப்ராசஸ் இல்லாம நான் ஒருத்தருக்கு வியாபாரம் கொடுத்துட முடியுமா? அப்படி எதுவும் கிடையாது. ஏதோ வகையில உங்களுக்கு சலுகை கொடுப்பீங்கங்கிற ஒரு சந்தேகத்தை நீதிமன்றம் எழுப்புது. 1000 வருடங்களாக பணக்காரன் வச்சுதான் கோவிலே கட்டினாங்க. சாராய கடைக்காரன் எத்தனை பேர் கோயில் கட்டியிருக்கான்? அவன் எல்லாம் கருப்பு பணத்துல தானே கட்டினான். இப்படித்தானே ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கோவில் கட்டுவதற்கு கருப்பு பணம் வேணுமா? ஒரு ஆட்சியை செய்வதற்கு கருப்பு பணம் வேணுமா? இல்ல சொல்றேன், எத்தனை பேர் இருக்காங்க. இப்ப வளர்ந்த ஜனநாயக நாடுகள்ல ஆராய்ச்சி பண்ணி started with பிரான்ஸ் வந்து 96லயே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் டொனேஷன் கொடுக்கறாங்க பேன் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டோட பெர் கேபிட்டா ஜிடிபி வந்து 40,000 யூரோ. ஸோ 4,000 யூரோக்கு மேலே யாருமே எந்த அரசியல் கட்சிக்கும் டொனேஷன் கொடுக்க முடியாது. அது நீதர்லாண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் அது வந்து மற்ற நாடுகளும் பரவிச்சு. பெட்ரோனா ஸ்கேண்டல் பிரேசில் ஒரு பெரிய ஸ்கேண்டல் வந்தது. அந்த ஸ்கேண்டல் வந்தோன்னா என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? கார்ப்பரேட் ஃபண்டிங் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கார்ப்பரேட் ஃபண்டிங்கை பேன் பண்ணாங்க 2016ல. ஸோ 2017 OECD வளர்ந்த நாடுகளோட ஐநா சபைன் கூட OECD வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகம் இருக்கணும்னா கார்ப்பரேட் நிறுவனங்களோட ஃபண்டிங்கை நாம தடுத்து நிறுத்தணும். யுஎஸ்ல நடக்குது, அது ஒரு முதிர்ந்த ஜனநாயகம் பார்க்கறோம்ல. யுஎஸ்ல கேப்பே கிடையாது. ஆனா யுஎஸ்ல அதே ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க, யுஎஸ்ல எப்ப கார்ப்பரேட்டோட ஆதிக்கம் அதிகரிச்சதோ அப்பதான் இன்இக்வாலிட்டி அதிகரிச்சது அப்படின்னு. என்னது, எப்ப கார்ப்பரேட் ஃபண்டிங் அமெரிக்கா அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அந்த சமயத்துல அமெரிக்கால இருந்து ஏற்றத்தாழ்வு அதிகரிக்க ஆரம்பிச்சு பாட்டம் 60% மக்களோட வாழ்வாதாரம் அமெரிக்கால குறைஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவிலும் அதே தான் நடக்குது. இந்தியாவிலும் பாத்தீங்கன்னா கடைசி 4 வருஷத்துல ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா வெறும் 21 பெரும் பணக்காரர்கள்ட்ட பாட்டம் 80 கோடி மக்கள் என்ன சொத்து இருக்கு அது இருக்கு. சரிங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னா, பாண்ட் வந்து மக்கள் வாங்கி கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்கா கட்சிக்கு வந்துடும். நாங்க கொடுங்கன்னு கேட்கறது இல்ல. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நடுத்தர மக்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 ரூபாய் பாண்ட் கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதிராளி AK-47 சண்டை போடுவாரு, நாங்க குச்சில சண்டை போடணுமா? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லைங்க. நாங்க அப்ப இருந்தே கேள்வி பண்றோம் சொல்றோம். நாங்க அப்ப இருந்தே கேள்வி உங்களுக்கு வரும் சொல்றோம். எங்க அதேதோ மரத்துல இருக்கும், நீங்க போய் பறிச்சிட்டு வருவீங்கன்னு இல்ல, உங்ககிட்ட கொண்டு கொடுப்பா. நாங்க வேண்டாம் தாங்க சொல்றோம். எங்க தலைவர் கொண்டு இருக்காரு. இரண்டாவது மாநில கட்சி திமுக. இந்தியாவிலேயே அதிகமாக வரக்கூடிய இரண்டாவது மாநில கட்சி திமுக. அதுக்கு முன்னாடி பிஜு ஜனதா தள் மாநில கட்சின்னு நான் சொல்றேன். நான் சொல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கான டிக்ளரேஷன் வந்து மோடி இதயத்தோட பேசிட்டு வரேன் சார். இது ஒரு பாயிண்ட் மட்டும். இன்னைக்கு ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா படிக்கிறேன். Citizens do not have a general right to know regarding the funding of political parties. Right to know is not a general right available to citizen. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடிமக்களுக்கு வந்து எவ்வளவு காசு எந்த அரசியல் கட்சிக்கு வருதுங்கிறது தேவையில்லை அப்படின்னு ஒன்றிய அந்த ரைட் தானே எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கு, உறுதிப்படுத்தி இருக்க கோர்ட். அதை தலை வணங்கணும் தானே திரு குமார்? ஆமா அதுதான் பண்ணிருக்காங்க. 19 கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1ல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை ஹைலைட் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றம். நான் இதுல 4 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்ல விருப்பப்படுறேன். கொஞ்சம் தலையை குறுக்கிடாம இருந்தா நல்லா இருக்கும். அதாவது பணம் கொடுக்கறவங்க தானம் கொடுக்கறாங்க. அரசியல் கட்சிக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தானம் கொடுக்கறாங்க. அவங்க ஒரு கட்சிக்கு கொடுக்கறாங்க, இன்னொரு கட்சிக்கு குறைவா கொடுக்கறாங்க, இன்னொரு கட்சிக்கு இன்னும் குறைவா கொடுக்கறாங்க. அப்படின்னாக்கா அவங்களுடைய கணிப்பு என்ன? இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது, இதுதான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும், நாம தொழில் செய்யறோம், நமக்கு அனுசரணை கிடைக்கும்ங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அதை முன்னால வந்து நம்பர் 2வா அண்டர் கிரவுண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பணம் எப்படி வந்து அதுக்காகவே அவங்க நம்பர் 2 பண்றேன். நம்பர் 2 அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்டை வச்சிருப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். நம்பர் 2 அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்டை வச்சிருந்து அந்த அக்கௌண்ட் வழியா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய இடைஞ்சல்னு நினைச்சுதான் டிஜிட்டலைஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அதை வந்து டிஜிட்டலைஸ்ட் பண்ணி இப்போ கொடுக்கறவனுக்கு தெரியும் நம்ம யாருக்கு கொடுக்கணும், வாங்குறவங்களுக்கும் தெரியும், கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இந்த 3 பேருக்கு தெரியுது. இந்த 3 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டவங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கும்போது அது ஒரு இன்கம்மெண்ட்டை ஃபேவர் பண்ணுது இல்ல, பொதுமக்களுக்கு தெரியாது இல்ல. பொதுமக்களுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமாங்கிறது இப்ப தேர்தல்ல ஓட்டு போடுறோம், ஏன் தெரியக்கூடாது? ஓட்டு போட்டவனுக்கே தெரிய மாட்டேங்குது இல்ல. நம்ம ஓட்டு போடுறோம் இல்ல.
இல்ல ரெண்டு வேற வேற இருக்கட்டும். சாரி நான் குறுக்கிட மாட்டேன். இல்ல கொஞ்சம் இருங்க. இல்ல கொஞ்சம் சார் கொஞ்சம் இருங்க. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி மட்டுமே 20000 கோடி. சரிங்களா? அவங்க வந்து நான் சந்தேகப்படுறேன் தேர்தல் பத்திரம் மூலமா அரசாங்கத்துக்கு 4000 கோடி கொடுத்திருக்காங்க. அதனால தான் நீட் வந்தது. நீட் வந்தா இண்டஸ்ட்ரி டபுள் ஆயிடுச்சு. மந்திரமா இருக்கிறதால தரணிதரன் ஒரு நிமிஷம். மக்களுக்கு சீட் போகுதுங்கறனால தான் நீட்டே வந்தது. he requested uninterrupted time after Hidayatullah team. மிஸ்டர் தரணிதரன் இல்ல தரணிதரன் ஒரு நிமிஷம் இருங்க. 460 கோடி ரூபாய் இந்த 2021 தேர்தல்ல திமுகவுக்கு வந்திருக்கு. அவர் இல்லன்னு சொல்ல முடியுமா தரணிதரனால? அப்ப 30 மாநிலத்துல 28 36 மாநிலத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை மடங்கு வந்திருக்கணும்? டிஎம்கே மாதிரி வந்திருந்தா 10,000 கோடிக்கு மேல வந்திருக்கணும். 2500 கோடி தானே வந்திருக்கிறது. கொஞ்சம் இருங்க சார், நான் முடிச்சிடுறேன் சார். இதுல யாருக்குமே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. ஸ்மக்லிங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. தேர்தலுக்கு பணம் கொடுக்கிற விஷயம் அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு முக்கியமா சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசாங்கத்துக்கு தெரியும், கொடுக்கிறவனுக்கு தெரியும், வாங்குறவனுக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. அது அரசாங்கம் அது அவர்களுக்கு சரியான பட்டிருக்கு பண்ணிருக்காங்க. இப்ப கோர்ட் சொல்லியிருக்கு, கோர்ட் பப்ளிக்குக்கும் தெரியணும், கொடுத்திருக்கிறது வாங்குறது பப்ளிக்குக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க அடுத்தால? இவங்க எதுவும் மேற்கொண்டு இதோட சரி ஓகே எல்லாத்துக்கும், ஏன்னா இப்ப எடுத்துக்கிற முடிவு வெறும் பாஜகவுக்கு மட்டுமல்ல, அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்களும் இதைத்தான் என்ஜாய் பண்ண போறாங்க. அதனால எல்லாருக்கும் இதுதான் ஃபார்முலா. பாயிண்ட் டேக்கன். ஹிதாயத்துல்லா, அது வந்து இது பாஜக மட்டும் பயனடைய போறது. நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க அந்த இடத்துல இருக்க போறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பாஜக அரசு கொண்டு வந்த இந்த தேர்தல் பாண்ட் என்பது ஜனநாயக விரோதமானது, அரசியல் சட்ட விரோதமானது, அதே போன்று நம்முடைய ஆர்டிஐ தகவல் வரி உரிமைக்கு எதிரானது, கம்பெனி சட்டத்துக்கு எதிரானது. இவ்வளவு எதிரான காரியங்களை கொண்டு வந்துட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்க. கொண்டு வர்ற இன்னைக்கு ஏதோ சொல்றாரு பொதுஜன எதுக்குன்னு காங்கிரஸ் கட்சி எதிர்த்து. ஆன் த டே ஆஃப் the launching of the electoral bonds scheme, the Congress party had called it opaque and undemocratic. On the same day நாங்க சொல்லிட்டோம். ஆனா வந்த பின்னால பாஜக மட்டும் வாங்கட்டும், மற்ற கட்சி வாங்க கூடாதுன்னு சொன்னா எலெக்ஷன்ல அது ஒண்ணுமே இல்லாம போகணுமா? இந்த நோக்கம். அதை விட இன்னொன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம், அதாவது இவங்க வாங்குறது மூலமாக ஊழல் நடக்குது. எந்த கம்பெனிகள்ல வாங்குறாங்களோ, கார்பரேட்ல வாங்குறாங்களோ அவர்களுக்கு சலுகை செய்யக்கூடியதையும் உணர முடிகிறதுங்கிற சூழல் வருது. அப்ப நீங்க ஊழல் இல்ல ஊழல்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஊழலை நீங்க செஞ்சிருக்கீங்க. அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய அநியாயம் அட்டூழியத்தை செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பிஜேபியில பெரிய ஆளுங்க பண்றாங்களோ இல்லைங்க, நீங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக நான் என்ன கேட்கிறேன், நீங்க எங்களுக்கு இது வேணான்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, 2019 தேர்தல் பிரகடனத்தை நாங்க என்ன சொல்றோம், நாங்க வந்தா இதை ஒழிப்போன்னு வேற சொல்றோம். அதுக்காண்டி நீங்க வாங்க வந்தா நாங்க எலெக்ஷன் நிக்க கூடாது, பிஜேபி மட்டும் இந்தியாவில் ஒரு கட்சி தான் இருக்கணுமா? எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாலேயும் தேர்தல் இது கொடுத்தாங்க. இப்போ இன்னொரு விஷயம், 97% 98% சொல்றாங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம் 90 கோடி 100 கோடி 200 கோடி வர்றதெல்லாம் மிக குறைவு. இன்னைக்கு 6000 கோடிக்கு மேல வந்த பணம் யாரு கொடுத்தான்னு தெரியல. அந்நிய மண்ணில இருந்து தீய சக்திகள் அல்லது எதிரான சக்திகள் கூட கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், ஒரு இது வேணும். சாதாரண குடிமகனும் எவ்வளவு பணம் வருது, யாரு டாடா எவ்வளவு கொடுத்தாரு, பிர்லா எவ்வளவு கொடுத்தாருன்னு அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்டதெல்லாம் வரலாறு இருக்கு. இன்னைக்கு அம்பானி எவ்வளவு கொடுத்தாரு, அதானி எவ்வளவு கொடுத்தாருங்கிறது மட்டுமல்ல, 52% 80% தேர்தல் பாண்ட்ல பிஜேபிக்கு வந்திருக்குன்னா மீதி 48% எங்க இருந்து வந்துச்சு? பிளாக் மணி. இது ஒயிட்னா அது பிளாக். நான் கேட்கிறேன், பேங்க்ல உள்ள பணம் தான் பல ஸ்கேம் நடக்குது. ஷேர் மார்க்கெட்ல நடந்த பல ஊழல்கள் என்ன பேங்க் பணத்துல இருந்தா நடக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, சுப்பிரமணிய சாமி 5000 கோடி ஆக்சிஸ் பேங்குக்கு இதை பிடிச்சிருக்காரு. அப்ப நான் கேட்கிறேன், அது பேங்க்ல தாங்க நடக்குது, அதுக்காண்டி ரொம்ப சொத்தோன்னு சொல்ல முடியுமா? அதனால சொல்லக்கூடிய அத்துணை விவாதங்களும், பிஜேபி சொல்லக்கூடிய விவாதங்களும் அவ்வளவு பொய். இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி 5100 கோடி ரூபாய் ஆக்சிஸ் பேங்க்ல வந்த கேட்டுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தொடர்ந்து அட்டூழியங்களை பண்ணுவது, அதை நியாயப்படுத்துவது. மணிப்பூர் குறுக்கிடலாம், மத்தவங்கள 2 பேசலாம், உங்களோட பேசுகிறேன்.
மணிப்பூர்ல அநியாயம் பாலியல் வன்முறை பண்ணிட்டு அவங்கள பகிரங்கமா நடக்க வச்சுட்டு அதாவது உடை இல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுல தாராளமா நடக்குதுங்கிறது. எம்பி எம்எல்ஏக்கள் பாஜக எம்பி எம்எல்ஏக்கள் பாலியல் வன்முறை செஞ்சுட்டு இதெல்லாம் சாதாரண விஷயம்னு சொல்றது. இந்தியாவில் நடக்கக்கூடிய பல அநியாயங்களையும் அக்கறங்களையும் எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு நாங்க செய்யறதுலாம் நியாயம், அதுக்கு பேர் இந்துத்துவா, நாங்க இந்து மதத்தை கையில எடுத்துக்கிறோம், நாங்க கோயிலை கட்டுறோம்னா சொல்லிட்டு இந்த ஏமாத்துற வேலை நீண்ட நாள் நடக்காது. எங்களுக்கு பாருங்க, விவசாயிகள் ஒரு முறை இன்னைக்கு வந்திருக்க இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு, மக்கள் ஆதரவு. விவாதமா 5 கேள்வி நான் கேட்டேன், அது அப்புறம் திரும்பி பதில் சொல்லட்டும். நான் என்ன கேட்கிறேன், பிஜேபிக்கு வந்து தவறான வழியில பணம் வந்துருச்சுங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா இருந்ததுன்னா அப்ப நீ மட்டும் நல்லா இருக்கணுமா, நான் போய் அதையும் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சாக்கடையில் விழுந்தா நான் சாக்கடையில் விழுவேன்னு அர்த்தமா? ஊழல்ல என்னங்க சின்ன கல்லு பெத்த கல்லு நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல சார், இல்ல அவர் லாஜிக் இல்ல, என்ன லாஜிக்னா இப்ப லெவல் ஃபீலிங் எதுலங்க லெவல் ஃபீல்டிங் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்ன லெவல் ஃபீல்டிங்? தேர்தல் மிஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்பயும் அந்த மிஷன்ல நடக்கிற எலெக்ஷனை நிக்கிறேன்னு கேக்குற மாதிரி. நான் அப்படி கேட்கல, நான் அப்படி கேட்கல. ஏன் தெரியுமா? நான் அப்படி ஏன் சட்டம் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள ஏன் நான் அப்படி ஏன் கேட்கலன்னா, உங்களுக்கு மிஷனை கொடுத்தது தேர்தல் கமிஷன், பிஜேபியோ அல்லது வேற யாரோ இல்ல. ஆனா நீங்க காங்கிரஸ்ல வேணா எல்லாம் உங்களுது இருக்கலாம். ரெண்டு உதாரணம் வைக்கிறீங்க. நீங்க இங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க. ஐயா போறியா, நம்ம மேட்டர் வருவோம். நீங்க மணிப்பூருக்கு போய் பெண்கள் விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போங்க சார். 2000 ரூபாய் ஒழிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? இன்னைக்கு நீங்க போங்க, 1000 பேர் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, 1 நோட்டு 2 நோட்டு 3 நோட்டுன்னு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த என்ன சொல்றது 2000 ரூபாய் கையில வச்சிட்டு இருந்தாங்க, மாத்தணும்னு நினைச்சிட்டு வந்தாங்கிறது கிடையாது. 21 நாளைக்கு ஒரு முறை சர்க்குலர் வர்றாங்க. எவ்வளவு மாதம் ஆச்சு 2000 ரூபாய் ஒழிச்சு? உலகம் சொல்லுது. நீங்க இந்த 2000 ரூபாய் நோட்டை ஒழிச்சதன் காரணமாக ஒழிச்சதனால நீங்க புரோக்கர்ஸ் செத்தார்கள், பிஜேபினால எவ்வளவு செத்தார்கள், அந்த ஏழை கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தொழில் வீணா போச்சு, எவ்வளவு சிறு குறு தொழில் வீணா போச்சு. அத போய் நியாயப்படுத்துறீங்க. நீங்க தான் கொண்டு வந்தீங்க. இந்திரா காந்தி அம்மா ஒழிச்ச 1000 ரூபாய் இல்லங்க, இந்த 2000 ரூபாய் நான் கேக்குறேன். இந்த 2000 எங்க? நான் இங்க மேல வரேன். இந்த 2000 கொண்டு வந்தீங்கல்ல, அத ஏன் நீங்க நீடிக்க விடல? கொண்டு வந்தது கேவலம்னு தெரிஞ்சா ரொம்ப சிம்பிள். அது சிதம்பரம் ஐயாவுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதல்லங்க திடீர்னு 16 லட்சத்தை புழக்கத்துல விடணும்னா 2000 ரூபாய் கொடுத்தா தான் விட முடியும். அதுக்கு தான் விட்டாரு. ஆனா அத படித்து வேணா நான் வெளில கொண்டு வருவேன்னாரு. அப்படி தான் வெளில கொண்டு வந்தாரு. 2000 நோட்டு எங்க? இப்ப இன்னொன்னு கேக்குறேன், கொண்டு வந்தது நீங்க 14 நோட்டையே ஸ்கிராப் பண்ணீங்க. நான் கேக்குற கேள்வி, எங்க படிக்கல வெளில கொண்டு வரதுக்கு தாங்க. அது அப்படி நடக்கலையே. நீங்க சொன்ன ஆர்பிஐல போய் பாருங்க, ஒரு கிடையவே கிடையாது. கருப்பு பணம் ஒளியல, பீச் ரோட்ல தான் இருக்கு, போய் பாருங்க. கருப்பு பணம் ஒளியல. நான் சொல்றேன் டேட்டா உங்களுக்கு, ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றாங்க. இன்னைக்கு அது நடக்குதுன்னா ஒரு கருப்பு பணம் எந்த அளவுக்கு விளையாடுது? 2-4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கருப்பு பணம் பதுக்குறீங்கன்னு சொன்னா கருப்பு பணம் யாரே கொண்டு வரணும். 48% தேர்தல் பணம் வந்து கருப்பு பணம் பாஜக கொடுத்து, அப்ப மீதி 50% 12000 கோடி கருப்பு. குமார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யார் யார் கொடுத்துருக்குறாங்கிறதெல்லாம் மார்ச் மாதம் வெளில வரும்போது பாஜகவுக்கு ஒரு சங்கடம் இல்லை. அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது அதானி எவ்வளோ கொடுத்தார், அம்பானி எவ்வளோ கொடுத்தார், 90% கார்பரேட் இங்கே தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது வெளியில் வரும்போது அது ஒரு பின்னடைவாக பார்க்க முடியாதா பாஜகவுக்கு? நிறைய கேள்விகள் வரும், விமர்சனங்கள் வரும், பிரச்சாரம் நடக்கும். அதுக்கு எதிராக அதை பற்றி இல்லை மிஸ்டர் ஹரி, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2021, அதாவது 2011 இருந்து 2021 வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அதிமுக. நடுவில் ஜெயலலிதா அம்மையார் இறந்திருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு நடக்கிற தேர்தல் 2021 தேர்தலில் திமுகவுக்கு வந்த எலக்ட்ரல் பாண்ட் வழியா வந்த பணம் 460 கோடி ரூபா. ஆனால் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கு வந்திருக்கிற பணம் வெறும் 6 கோடி ரூபா. நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ அப்படிங்கிற இது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் 2009க்கு வாங்க. 2009ல அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்திருக்கிறது 55 கோடி ரூபாய் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறது. அதே கம்பெனி பாஜகவுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது. இன்னொரு கம்பெனி 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது. இதுதான் இது என்னைக்குமே நடந்துகிட்டு இருக்கிறது. பந்தயம் கட்டுவாங்கங்கிறீங்களா? அவ்வளவுதான் ஜெயிக்க. அதுல கூட நம்ம பந்தயம் கட்டல. இப்போ அப்படி பார்த்தா 11 வருஷம் எலெக்ஷன்ல ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்தது. அதுல எடப்பாடி பழனிசாமி போட்டி தேர்தல் சந்திக்கும் போது அவருக்கு வெறும் 6 கோடி ரூபாய் தானே வந்திருக்கு.
டிஎம்கேக்கு 420 கோடியில வந்திருக்கு. பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டி யார் பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி பார்க்கலாம். இந்தியாவில் இன்னைக்கு ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுனா, ஸ்டேட் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுனா டிஎம்கே தான். டிஎம்கே 460 கோடி ரூபாய் நீங்க அப்படியே 36ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வாங்கிருக்கு. அதுவும் பிஜேபி பிஜேடிக்கு தான் டொனேஷன் வந்து அதிகமா இருங்க. குறுக்கிடாதீங்க சார், கொஞ்சம் இருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எதுவுமே லாஜிக் இல்ல. நீதிமன்றம் என்ன ரெண்டே அப்சர்வேஷன். என்ன ஒண்ணு, பப்ளிக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து ஆர்டிஐ ஆக்ட வந்து இதுல இக்னோர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுல கொடுத்த தீர்ப்பு தான். அதனால பெரிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய நஷ்டமோ அல்லது மற்ற காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு இப்ப காங்கிரஸ் வந்தாலும் இதேதான், எந்த கட்சி வந்தாலும் இதேதான். இது என்ன ஒருத்தருக்குமே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல தரணிதரன் பதில் வாங்க. நீங்களும் யூ கேன் கம் இன் எனி டைம். ப்ரொபோஷனாலிட்டின்னு பார்த்தா ஒரு ரீஜனல் பார்ட்டி இவ்வளவு டிஸ்ப்ரொபோஷனேட்டா வந்திருக்கு. அதை அப்படி பார்க்க முடியாது. யார் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, அங்க ஃபண்டிங் வருதுங்கிறார். அப்படிதான் நான் அவர் சொல்றது. இது வந்து திருப்புற வேலை. இதை எடுத்துட்டு வந்த போதே நாங்க எதிர்த்தோம். 2017 இதை எடுத்துட்டு வந்தது யாரு? பாஜக அரசு. ஏன் எடுத்துட்டு வந்தாங்க? கார்பரேட் வந்து ஃபண்டிங் வாங்கணும், அதை வச்சு எம்எல்ஏ விலைக்கு வாங்கணும்னு. சரிங்களா? நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன், பொதுமக்களும் இது மூலமா கொடுக்கலாம். திமுக வந்து பொதுமக்கள் கொடுத்தது. பாஜகவுக்கு கிளியரா ஒரு ஆர்டிஐல வந்து வயர்ல ரிவீல் ஆச்சு. அதுலயே வந்து 1 crore பாண்டுக்கு மேல இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. பாஜகவுக்கு பொதுமக்களே கொடுக்கல, வெறும் கார்ப்பரேட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பொதுமக்கள் எப்ப தேர்தல் பத்திரம் ஆரம்பிச்சதோ அது ஹிந்துல ஆர்டிகல் வந்து சார் சொன்ன 90% கார்ப்பரேட் டொனேஷன். பாஜக வந்து 100 ரூபாயில 90 ரூபாய் கார்ப்பரேட் வந்தது. ஹிந்துல எழுதியிருக்காங்க சோர்சஸோட. நான் சொல்லல. இந்த ஏடிஆர் அட்வொகேசி ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்பவே எப்ப இந்த தேர்தல் பத்திரம் ஆரம்பிச்சதோ அப்பயே கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. கார்ப்பரேட் டாக்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 35% 23% யாராலுமே மறுக்க முடியாது. அதே சமயத்துல தான் பெட்ரோல் டீசலோட வரி உயர்ந்தது. அந்த கோரிலேஷன் எப்படி பாக்குறீங்க? அதுக்கு நீங்க என்ன பதில் சார்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம், இந்த டாக்ஸ் குறைச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு பொய். குறைச்சது நீங்க வேண்டாம் நான் சிம்பிளா இல்லைங்க, நான் பதில் சொல்ல விடுறேன். நீங்க ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க. கோடி வரியை குறைச்சிட்டு மக்கள் மேல நீங்க 24 லட்சம் கோடி வந்து இன்கம் டாக்ஸ் பாருங்க. ஒரு உண்மையை சொல்ல விட்டீங்கன்னா, நான் உண்மையை சொல்ல விட்டீங்கன்னா உங்களுடைய நேரம் தெரிஞ்சிடும். இல்லன்னு சொல்றோம். இல்ல நீங்க சொல்லிக்கோங்க தனியா. அதனால தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்களே. அதான் ஒண்ணு வேணாம் சார். ஒரு பெரிய கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. 2011 அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டினா, 2021 அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டினான்னு பாத்தீங்கன்னாலே விட தெரிஞ்சிடும் அவனோட டாக்ஸ் குறைஞ்சிருக்கா அல்லது ஏறி இருக்கா அப்படிங்கிறது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப புரியவே இல்லை. டிஎம்கேக்கு பணம் எல்லாம் எளியவர்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தவன் யாருன்னு தெரியாதுன்னு தான் வழக்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு இவன் தான் கொடுத்தான்னு? என்ன கதை சொல்றீங்க? யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பாண்ட தேர்தல் பத்திரம் தெரியும். எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? பாண்ட் வந்து 1000 ரூபாய் பாண்டு, 10,000 ரூபாய் பாண்டு, 10 லட்சம் ரூபாய் பாண்டு, 1 கோடி பாண்டு யார் விக்கிறது? எஸ்பிஐ விக்கிறாங்க. அங்க போயிட்டு அந்த பாண்டை வாங்குவீங்க. அந்த பாண்டு வரும். அந்த பாண்டு யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பாண்டு என்ன குவான்டிட்டில பாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ உங்களுக்கு கிஃப்ட் வருது சார். அந்த கிஃப்ட் வந்து இந்த கிஃப்ட்ல வந்து உங்களுக்கு காசு போட, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்ல. சரியா? யார் கொடுத்தாங்கன்னு தெரியாம இருக்கலாம். அது மாதிரி தான் என்ன குவாண்டம் வந்திருக்கு, 1000 ரூபாய் வந்திருக்கு, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. என்ன சொல்றீங்க? 1 கோடியா வந்தா பணக்காரன் கொடுத்தான், அதே 20,000 வந்தா ஏழை கொடுத்தான்னு சொல்ல வர்றீங்களா? இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நாளைக்கு இன்னொன்னு கேட்டாரு, எனக்கு இதயத்துள்ள ஐயா கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் கேட்கறது எதனால 2017 ஐநா சபையில இருந்து உலக வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் டொனேஷனை பேன் செய்யணும்னு சொல்லும்போது நீங்க எதனால அனானிமஸ் கார்ப்பரேட் டொனேஷனை அறிமுகப்படுத்துறீங்க? இது கார்ப்பரேட் டொனேஷன் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அத எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன டேஷன் வருது இல்ல? இல்லங்க, நான் திரும்பவும் சொல்றேன். நீங்களா ஒரு பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுகக்கு ஏழை எளியவர்கள் அங்கே கொட்டி கொண்டு கொடுத்தாங்க. திமுக உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எஸ்பிஐ ஏதாவது ஆள வச்சிருக்கீங்க?
இருக்கீங்களா நான் கேட்க விரும்புறேன். ஏங்க நான் விளக்குறேன் சார், புரியாத மாதிரி நடிப்பீங்களா? புரிஞ்ச மாதிரி 1000 வந்ததுன்னா அது ஏழைகள் கொடுத்தாங்க, 1 கோடி 1 கோடியா வந்தா பணக்காரங்க கொடுத்தாங்க. என்னங்க பேசுறீங்க? அப்புறம் ஆர்பிஐல போய் உட்கார்ந்திருக்கறவங்க ஏழையா? அங்க 2000 ரூபாய் கொடுத்தவனா உட்கார்ந்திருக்கறவன் ஏழை, கொடுத்தவன் யாரு? பணக்காரன் தானே. சார் இன்னொரு முக்கியமான கேள்விக்கு நான் வந்துறேன். எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, நான் சொல்லி முடிச்சறேன். இங்க பாருங்க, பாஜக வந்தது சிங்கிளா மல்டிபிளா 1 crore பாண்ட் வந்திருக்கு. சரிங்களா? 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க 20000 சம்பளம் வாங்குறாங்க, 1 கோடி ரூபாய் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நான் சொல்லி முடிச்சறேன். சரிங்களா? ஒரு 2 கோடி ரூபாய் அரசியல் கட்சிக்கு தரானா அவனுக்கு லாபம் 20 கோடி ரூபாய் வந்திருக்கணும், 30 கோடி ரூபாய் வந்திருக்கணும். அப்பதான் நீங்க 2 கோடி தருவீங்க, நான் கருப்பணும். சரிங்களா? உங்களுக்கு 20 கோடி லாபம் வந்தா டர்ன் ஓவர் 300 கோடி விவாதமே இது கருப்பு பணம்ங்கிறது தானே. ஆரம்ப கிபி 2010ல இருந்தே இது கருப்பு பணம் தானே. அது வெள்ளையா வர வைக்கிறதுக்கு தான் பிஜேபி பாடுபட்டது. சார் எப்படி பேசுறீங்க? 2 கேள்வி கேக்குறேன் சார். 1000 கொடுப்பாரா பாண்ட் வாங்கி? தேர்தல் விஷயம் 1000 பாண்ட் வாங்கி கொடுப்பாரா? ஏங்க இது என்னங்க? அதாவது இப்படி எப்படி தெரியுமா இருக்கு? என்னுடைய கல்யாண ரிசப்ஷனுக்கு யாராவது கோட் வாங்கி வந்து கொடுத்தா அவன் பணக்காரன், லுங்கி வாங்கி வந்து கொடுத்தா அவன் ஏழைங்கிற மாதிரி இருக்கு. நான் எதை கட்டிக்கணும்னு அவன் முடிவு பண்றான், அவன் கொண்டு வர்றான். எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கங்கிற கேக்குற அது புரியல. ரெண்டாவது, இடைத்தேர்தல்ல இந்தியா பூரா எந்த கட்சி வேணாலும் வெற்றி பெறலாம். சொல்ல போனா 90% எதிர்கட்சி தான் வெற்றி பெறும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுது. இந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். எதன் மூலமாக அந்த வாக்கு வந்தது? யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். எங்க இருந்து இந்த நியாயம் வந்தது? அதுதான் நம்ம அடுத்தது கேட்கிறோம். ரொம்ப முக்கியம். எங்க இன்னொன்னு கேட்டது ரொம்ப அருமையா இதயத்துல கேட்டாரு. அது என்னங்க பிஜேபி மட்டும் 97 காட்டுது, அதுக்கப்புறம் பிஜு ஜனதா தள் வந்து 631 கோடி வந்திருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே நியாயமாக நடக்க வேண்டிய கட்சிங்கிறதுனால தான் கருப்புங்கிறதே வேண்டாம்னு சொல்லி வெள்ளையா வாங்குது. அதே மாதிரி தான் திமுக வாங்கிச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நான் பாராட்டுவேன். இந்தியாவிலேயே இது எப்படி இருக்கு தெரியுமா? சாராய பாட்டில கையில வச்சுக்கிட்டு அது ஒரு 2வது உயரிய பாட்டில வச்சுக்கிட்டு யாரும் சாராய கிடைக்கூடாது. ஏங்க நீங்க தாங்க சாராயம்ங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இது நேர்மையாக வந்த ஒரு விஷயம். கருப்பாக இருந்த நிழலும் கருப்பு உடலும் கருப்புன்னு இருந்தது, இப்ப இல்ல வெள்ளை மூலமாக வருதுன்னு சொல்றோம். அதை ஒத்துக்கோங்க. இல்லனா எனக்கு இப்படி சொல்லுங்க, அது என்ன எம்எல்ஏ எம்பி ஓட்டு போடும்போது மட்டும் மறைக்கிறீங்க? அதுக்கு கேள்வி சொல்லுங்க. அது எப்படி வேறையாச்சு? நான் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை கொண்டு வர்றேங்க, அவர் எந்த ஜனாதிபதிக்கு ஓட்டு போட்டாரு நான் தெரியணுமா வேண்டாமா? அவர் ஏன் மறைக்கிறீங்க? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆர்டிஐல யாராவது எங்கேயாவது கேஸ் போட்டு இந்த கேஸ் இந்த பார்ட்டிக்கு எவ்வளவு பணம் வந்ததுன்னு எங்கேயாவது கேட்டாங்களான்னு சொல்றேன், அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. திரு பொன்ராஜ் சார் இன்னொரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் சார். ஒரே 10 செகண்ட். தேர்தல் பத்திரத்துக்கு முன்னாடி 20000 ரூபாய்க்கு மேல எந்த டொனேஷன் வந்தாலும் அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லி ஆகணும். தேர்தல் பத்திரம் தேவையில்லை. ஆனா பாஜக மட்டும் தெரியும். இது பாருங்க, பாஜக கொண்டு வந்து யார் எவ்வளவு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பாஜக மட்டும் தெரியும். சோ நீங்க வந்து இப்ப பாஜக கொடுக்காம மத்த கட்சி கொடுத்தா உடனே ஈடி அனுப்புறாங்க. அப்ப 20,000 எல்லாம் கொடுத்தது யாரு? அப்போ என்னங்க? அப்ப 20,000 கொடுத்ததெல்லாம் யாரு? ஏங்க நான் சொல்லுது நீங்க பதில் சொல்லுங்க. யாரு நல்லவனா கெட்டவனா அத சொல்லுங்க. அன்னைக்கு 20,000ங்கிறது வந்து ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும் கொடுப்பாங்க. எங்க கட்சியில வந்து வெறும் 30,000 வச்சிருப்பாங்க, 20,000 கொடுப்பான். இங்க பிரச்சனை வந்து அன்னைக்கு 20,000 வந்தது கொடுத்தது யாரு? சார் உலகம் ஃபுல்லா சொல்றது என்ன? ஜனநாயகம் சரி. நீங்க உங்க லாஜிக்கா பிரேக் பண்ணிக்கிறீங்க. சார் நீங்க மன புரிஞ்சுக்கோங்க. 1000 பாண்ட் எடுத்தா ஏழைங்க, 1 கோடி 1 கோடியா பாண்ட் எடுத்தா அவன் பணக்காரங்க. 331 கோடியை ஒரு மாநில கட்சி கும்மிடி பூண்டி தாண்டாத கட்சிக்கு கொடுத்தா அவன் வந்து ரொம்ப நியாயம்ங்க. ஆனா இந்தியா பூரா இருக்கிற பிஜேபிக்கு 5000 கோடி வந்தா அது ரொம்ப தப்புங்க. எனக்கு புரியல. இப்ப விஷயம் என்னன்னா இவங்க எதுக்காக இதை கொண்டு வராங்கிறதா கேள்வி. உலகத்துல இருக்க வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஜனநாயகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றீங்க. எல்லாமே வந்து தேர்தல் பத்திரம் கார்ப்பரேட் டொனேஷன் தப்புங்கும் போது பாஜக வந்து கார்ப்பரேட் டொனேஷன் பேன் பண்ணி உலக நாடுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கார்ப்பரேட் டொனேஷன் பேன் பண்ண வேண்டியதான பாஜக எதுக்காக? எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. Sorry, I have not come to you. திரு பொன்ராஜ், your views. ஹரி, இப்போ நீங்கள் வந்து டிடிஎஸ் ரவி வந்து கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த தந்தி டிவியுமே டிடிஎஸ் ரவிக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருக்கீங்க தெரியுது. நான் இடையில பேச்சும் அவருடைய இடைமறித்தலும் இன்னைக்கு நீங்கள் தனியாக கட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்க, 25 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருப்பாரு. ஓகே, அதனால வந்து இப்போ நான் பேசும்போது இடையில பேசக்கூடாது, நல்லா இருக்காது. எனவே வந்து இல்லைன்னா எங்களை எது கூப்பிடுறீங்க? அவர் டிடிஎஸ் ரவியை வச்சே நீங்கள் ப்ரோக்ராம் நடத்திட்டு போகலாம்ல. அவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லாலி பாலிட்டே உட்காந்துருந்தா எதுக்கு நாங்கள்லாம் வரணும்? எதுக்கு நாங்கள்லாம் பேசணும்? என்ன அர்த்தமா இருக்கு இது? என்ன டிபேட்டா இல்லை வந்து டிடிஎஸ் ரவியினுடைய சேனல் அது? அதனால வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு ஊடால பேசாதீங்க டிடிஎஸ் ரவி. அறம் கூற்றாகும் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜை பற்றி, ஜட்ஜு கொடுத்த இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பை பற்றி இங்கே பேசாமல்
காத்துல கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எதுக்கு எதை பேசணும்னு தெரியாம எல்லாத்தையும் கண்ட மணிக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 5 பெஞ்ச் ஜட்ஜு, violates the fundamental right to freedom of expression and speech and it violates the fundamental right to information. இது ரெண்டையும் சொல்லியிருக்கு. எப்படி வயலேட் பண்ணிச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தமா இந்த எலக்ட்ரல் பாண்டை வந்து தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனுடைய ஒட்டுமொத்தமா இதனுடைய ஸ்கீமே வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஓட்டர்ஸுடைய ரைட் டு நோ அந்த இதை வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. இத்தனை அதிகாரங்களையும் கொண்ட ஒரு பில்லை கொண்டு வந்து இதில் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சது பிஜேபி. அப்போ எப்படிப்பட்ட ஒரு 12,000 கிட்டத்தட்ட 94% 1 கோடி ரூபா பாண்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை 12,999 கோடி. மார்ச் 2018 ஜூலை 2023 வரைக்கும் 94% 1 கோடி பாண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது கார்பரேட்டுக்கு இல்லாமல் எதற்காக கம்பெனிஸ் ஆக்டை திருத்தினீங்க? கார்பரேட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியாமல் எஃப்சிஆர்ஏ ஏன் திருத்தினீங்க? கம்பெனிக்கு ஏன் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னீங்க? ஏன் இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்தீங்க? நீங்கள் போய் பாண்டு வாங்குவீங்க, உங்களுக்கு வந்து பேங்க் சார்ஜ் கிடையாது, பேங்க்கில் வந்து சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, எது கட்ட கிடையாது, ஆனால் பேங்க் கட்டிக்கணும். இவங்க கொடுக்குற பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு எந்த விதமான ஜிஎஸ்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதை வந்து மக்கள் வரி பணத்திலிருந்து பேங்க் கட்டணுமா? ஒரு சாதாரண மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டை வந்து பேங்க்கில் போய் ஒரு 5 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணால் ஃபைனு, வந்து பெனால்ட்டி, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா பெனால்ட்டி, எஸ்எம்எஸ் அனுப்பினா பெனால்ட்டின்னு போட்டு 35,000 கோடியை சாதாரண மக்களிடமிருந்து திருடிய பிஜேபி அரசு எப்படி வந்து இந்த பாண்டுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, எதுவும் கட்ட தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லியிருக்கே இது. அப்ப என்ன அர்த்தத்தில் இந்த பாண்டு கொண்டு வந்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம். எது இந்த அர்த்தத்தில் கொண்டு வந்தாங்க? கிட்டத்தட்ட வாங்கினதுல 60%க்கு மேல பிஜேபிக்கு இது போயிருக்கே. அப்ப இவர்கள் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு கேள்வி கேட்டுச்சு சுப்ரீம் கோர்ட். இவங்களால பதில் சொல்ல முடியுமா? பிளாக் மணியை ஒழிச்சிருவேன்னு சொல்லி டிமானிட்டைசேஷன் கொண்டாந்தாரு. பிளாக் மணி ஒழிச்சாரா? கள்ள பணத்தை ஒழிச்சாரா? 15 லட்சம் பேர் எல்லாருக்கும் போடுவேன்னு சொன்னாரு. அந்த பிளாக் மணியை கொண்டு வந்து எல்லாருக்கும் போட்டாரா சுவிஸ் பேங்க்ல இருந்து? என்ன இவர்கள் சொல்வதை எதை செய்திருக்கிறார்கள்? ஆர்டிகல் 370 டைரக்டா நீங்க பில்லு கொண்டு வர முடியாம ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு ஆர்டிகல் 370 நிறைவேற்றினீங்களே. எப்படி இந்த ஜட்ஜ் பண்ணாங்களே? ஜேபி நட்டா அன்னைக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு ஜேபி நட்டா? இது கேபிடேஷன் ஃபீஸை ஒழிப்பேன், குவாலிட்டி ஆஃப் மெடிக்கல் சீட்டை வந்து மெடிக்கல் எம்பிபிஎஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேனாரு. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்களே நீங்க. கேபிடேஷன் ஃபீஸை விட ஒழுங்கான ஃபீஸே இன்னைக்கு 1.5 கோடி. கேபிடேஷன் ஃபீஸ் அன்னைக்கு 60 லட்சம் தானே. இன்றைக்கு வந்து நீட் பிஜிக்கு 0% கொண்டு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறவனுக்கு நீங்க குவாலிட்டி கொண்டாருன்னு சொல்லிட்டு நீட் பிஜி முடிச்சு எம்எஸ்சி எம்டி முடிச்சு வரவன்லாம் மைனஸ் நெகட்டிவ் மார்க் எடுத்தாலும் அவனுக்கு சீட் கொடுப்பேன்னு சொல்றீங்களே. எங்க குவாலிட்டி ஒழிச்சிங்க? அப்ப நீங்க பிஜேபி கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமும் அவர்கள் ஒயிட் கோல்டு அதாவது தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு கத்தி தானே ஒழிய இது வந்து இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு இவிஎம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில லட்சக்கணக்கான பேர் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக ஒரே ஒரு ஜஸ்டிஸ் கண்ணாவுடைய ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கார்? ரைட் டு நோ. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எலக்ட்ரல் ப்ராசஸ்ல ஒரு ஓட்டருக்கு ரைட் டு நோ அது பிரிவைல்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் ஓட்டு போடுறவனுக்கு எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். அப்ப விவி பேட்ல தெர்மல் பிரிண்டரை தூக்கிட்டு லேசர் பிரிண்டர் மூலமாக ஓட்டு போட்டு அதை ஓட்டு பெட்டியில போட வேண்டிய சூழல் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக அது சாத்தியமாவதற்கான ஒரு அறிகுறி இருக்கிறது. எனவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகும். எவ்வளவுதான் காத்துல கம்பு சுத்தினாலும் அது நிக்காது என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. திரு குமார் இறுதி கருத்து. திரு ஹிதாயத்துல்லா will have the last word. நேரா அவ்வளவுதான். எனக்கு இன்னும் டைம் குறைவு. அதாவது இல்ல குமார் கம்ப்ளீட்டா இருட்டறைக்குள்ள நடந்த எல்லா பரிவர்த்தனையும் ஒரு லீகலா பண்ணினதுதான் இந்த மத்திய அரசு கொண்டு வந்து 2017 கொண்டு வந்த திட்டம். அது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கொடுக்கறவங்க அவங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ, எந்த கட்சியால தனக்கு ஆதாயம் இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அத வந்து இப்ப பப்ளிக்கு தெரியணும்ங்கிற ஒரு கான்செப்டையும் ஆர்டிஐ ஆக்டுக்குள்ள இதை கொண்டு வந்திருக்கு. இந்த தீர்ப்புல
இந்த மொத்த தீர்ப்புல நீதிமன்றம் தலையிட்டு சொன்ன உத்தரவு என்னன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குள்ள அது வருது. Right. ரெண்டாவது இது வந்து பப்ளிக்கு தெரியுது எலெக்ஷன் கமிஷன் வந்து ரைட் டிஸ்பிளே எல்லாம் போடணும். இவ்வளவுதான் அதுல வந்திருக்கே தவிர வேற எல்லா பின்னடைவும் கட்சிக்குமே இல்லைன்னு இது கருதுறீங்க. ஒண்ணுதான். அதனால சுருக்கமா ஆமா ஆமா இண்டஸ்ட்ரியலுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா இண்டஸ்ட்ரிங்களுக்கு யாரை பிடிக்கும்? இன்னைக்கு கடன் தள்ளுபடி பண்றவங்க, கடன் கொடுத்தவங்க, இந்த மாதிரி வரியை குறைச்சதுனால தான் பாஜகவுக்கு வாரி கொடுக்குறாங்க. அதனால தான் காதல் வருது. காதல் எப்போ வரும்? ஒருத்தர் ஈர்ப்பு. அதான் காதல். பாஜக மீது ஏன் இந்த அளவுக்கு காதல் வருது? நான் கிட்டத்தட்ட 35% இருந்த வரியை 23 ஆக்கி 12 லட்சம் கோடி இன்னைக்கு வரியிலேயே அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ரிப்பேட் கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட 24 லட்சம் கோடியை பல்வேறு வகையில் வாங்கியிருக்காங்க. ஆனால் யார்கிட்ட வரி வசூல் பண்ண பண்ணல. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த வந்து இந்த பிஎம்ஓ எஃப்எம் புல்டோஸ் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் RBI 171.75 லட்சம் கோடியை 2 முறை நம்ம ரிசர்வுக்கு வச்சிருந்தோம். என்னைக்காவது அவலங்கள் ஏற்படும் போது எடுக்கலாம். அதை இவங்க எடுத்துட்டாங்க. இதுவரை 70 வருஷமா எந்த ஆட்சி எடுக்கல. அதே மாதிரி இவங்க எதை பண்ணியிருக்காங்க? எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும். அந்த கோபம்லாம் நீங்க வந்திருக்கோம் உங்களுக்கு. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை. எங்க அமைச்சரே இருந்தா போதும், பாஜக அமைச்சரே எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கும் சொல்லி அதை புல்டோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட்டை வந்து மிக கேவலமான ஒரு சூழலை கொண்டு போய் நினைச்ச சட்டங்களை வந்து நினைச்ச மாதிரி கொண்டு வர்றது, அப்புறம் வந்து எதிர்க்கட்சிகளை வந்து நிர்மூலமாக்குறது, ஈடியை வச்சு ஐடி இவ்வளவை புல்டோஸ் பண்ணியிருக்காங்க. யோகி அங்கே வீடுகளை புல்டோஸ் பண்றாருன்னா இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை நம்முடைய மோடி கவர்மெண்ட் புல்டோஸ் இடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் உண்மை. பொன்ராஜ் பேசினதை தான் நான் தமிழ்ல சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம். அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, தகவல் அறியும் சட்டத்துக்கு விரோதமாக, கம்பெனி ஆக்டுக்கு விரோதமாக அவ்வளவு விரோதம் பண்ணக்கூடிய இந்த சட்டத்துக்கு நிச்சயமாக காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்புல தான் இருக்கு. பேங்க்ல ஏதோ 30,000 கோடியை திருடிட்டாங்கங்கிற மாதிரி பொன்ராஜ் ஐயா சொன்னாரு. அதை தொடங்கி வைத்தவர் சிதம்பரம் ஐயாங்கிறது உங்களுக்கு நான் சொல்லணும். நீட்ல வந்து நீங்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாட்டி 400 சீட்டு, நீங்க 420. நான் இங்க கடைசி ஒரு பாயிண்ட் வந்து திருடுங்கிற வார்த்தை, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. ஜென்டில்மேன் படம் எப்ப வந்ததுன்னு. நன்றி. I don't have the time. Thank you.